எங்களுடைய கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை நாங்க இந்த பகுதியில செஞ்சு வரோம். இப்ப இந்த அமைதியான உண்ணாவிரத போராட்டம், அறப்போராட்டம் எதற்காகனா, நம்ம காங்கேயம் வட்டம், அதாவது ஊதியூர் பகுதியில பசுவ மூப்பன் வலசு என்கிற ஊர்ல எங்களுடைய குலதெய்வ கோயில் அருள்மிகு கருங்கட கருப்பணசாமி கோயில் கடந்த 300 வருடத்துக்கு மேலாக இருக்குது. நாங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு தோட்டத்தோட உரிமையாளர், அவரு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தோட்டத்துல இந்த கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க என்ன கிளைம் பண்றோம்னா, இந்த கோயில் கிட்டத்தட்ட 300 வருடத்துக்கு மேல இருக்கு. இந்த கோயில் உங்களுடைய பட்டா நிலத்துல வருதா, இல்ல நீங்க பட்டா பண்ணும் போது இந்த கோயிலை விட்டுட்டு பட்டா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விய 2023 கலெக்டர் ஆபீஸ் ஒரு மனுவில் நாங்க கொடுத்திருந்தோம். அது விசாரணை சரியா நடைபெறல. நாங்க தாசில்தார் அவர்களை சந்தித்து, சார் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். விசாரணை பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலதாமதம் ஏற்படுது. போன வாரத்துல நாங்க ஒரு 10 அம்ச கோரிக்கை வச்சிருந்தோம். இது முழுக்க முழுக்க சமுதாய கோயில், நாடார் சமுதாய கோயில், வேற சமுதாய நபர்கள் உள்ள தலையிடக்கூடாது அப்படின்னு நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த இடத்துல போற வழித்தடத்தை ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. அதுல ஒரு பூட்டு நடந்து போறதாகவும், இன்னொரு பூட்டு வாகனம் போறதாகவும் வச்சிருக்காங்க. நாங்க பல போராட்டம், பல பேச்சுவார்த்தையின் அடிப்படையில ஒரே ஒரு பூட்டை மட்டும் எங்களுக்கு திறந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு அது விசாரணைக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வாகனம் போற பூட்டை எங்களுக்கு திறந்து விடல. தாசில்தார் இன்னைக்கு 3 மணிக்கு பார்க்க வந்திருந்தோம். 3 மணில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். 3 மணிக்கு எங்களை காக்க வச்சுட்டு 6:30 மணிக்கு தான் எங்களை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க தாசில்தார். இந்த நிமிஷம் வரைக்கும் தாசில்தார் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாகனம் போற கதவை திறந்து விட முடியாது, அது உங்களோட பட்டா நிலத்துல வருது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்புடையதா இல்ல. எங்களுடைய கோரிக்கை, அந்த சமுதாய கோயில்ல நாடார் சமுதாய நபர்கள் பெரும்பாலும் சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. எங்க கோயில் எங்களுடையதுதான். அந்த பூட்டையை திறந்து விடணும். நிரந்தரமான எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு தான் இந்த அறப்போராட்டத்தை நாங்க தொடங்கி இருக்கோம். இப்ப இந்த சமயத்துல நாங்க வைக்கிற கோரிக்கை, அந்த கேட்டை திறந்து விடணும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 பூட்டையாச்சும் நீங்க பூட்டி எங்களுக்கு சாவி எங்ககிட்ட ஒப்படைக்கணும். உங்க வீட்டுல சாவி வாங்குறதுங்கிறது எங்களால முடியாதுங்கிற கோரிக்கையை வச்சிருக்கோம். அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி ஏத்துக்காத பட்சத்துல எங்களுடைய தொடர் உண்ணாவிரதம் நடைபெறும் என்கிறத தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.